நம் நாட்டிலிருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த நாட்டின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்தியர்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட ஒரு தீவு. இன்று அந்த தீவு உலகின் அழகான நாடுகள்ல ஒன்று. அதுவும் அங்கு 60% மேலான மக்கள் இந்திய வேர்களை கொண்டவர்கள். இந்தியா எப்படி இந்த நாட்டை உருவாக்கியது தெரியுமா? ஒரு காலத்துல இந்தியர்களின் கண்ணீர் சொட்டிய இந்த தீவு இன்று இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடாக மாறியது எப்படி? இது வெறும் நாடா இல்லை சொர்க்க தீவா? நண்பர்களே, இந்த நாட்டுல 13 லட்சம் பேர் வசிக்கிறாங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மக்கள் தொகையில 50% பேர் இந்துக்களும் 17% பேர் முஸ்லிம்களும் இருக்கிறாங்க. அவர்கள் எங்கிருந்தும் இங்கு வரவே இல்லை. ஒரு காலத்துல அவர்களின் தாத்தா பாட்டி இந்தியாவில் இருந்தவர்கள் தான். இன்று இந்த நாடு இரண்டாவது மினி இந்தியா என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள கலாச்சாரத்தை பார்த்தா இவர்கள் இந்தியர்கள் என்பதை உடனடியாக புரிந்து கொள்வீங்க. இந்தியாவில் இருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த நாடு மிகவும் அழகாக இருக்கிறது. இங்குள்ள சாலைகள் சுத்தமாக இருக்கின்றன. இங்க விசாலமான வீடுகள் வேற உள்ளன. எல்லா பக்கங்களிலும் நிழல் நிறைந்த மரங்கள், தெளிவான ஆறுகள் மற்றும் தெளிவான கடல் இந்த நாட்டை இயற்கைக்கு ஏற்ற சொர்க்கமா மாற்றி இருக்கிறது. இந்த நாட்டு மக்கள் பெரும்பாலும் இந்தி பேசுறாங்க. அவர்களுக்கு பேஜ்பூரியும் தெரியும். ஈத், தீபாவளி, ஹோலி மற்றும் மகா சிவராத்திரி போன்ற பண்டிகைகள் மிகுந்த ஆர்வத்துடன் கொண்டாடப்படுகின்றன. இந்த இடத்துல அவர்களுக்கு இடையேயான அன்பு மற்றும் அவர்களின் வாழ்க்கை முறை மிகவும் அமைதியானது. மக்கள் ஒருவரை ஒருவர் நம்புறாங்க. அவர்கள் பிரியாணி அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க. நம் நாட்டில் இருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த நாட்டின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த இடத்திற்கு போய் அடைய 5 முதல் 6 மணி நேரம் ஆகும். அதுதான் சொர்க்க பூமி என்று அழைக்கப்படும் மொரீஷியஸ். இது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவில் இங்குள்ள மக்களின் வாழ்க்கை, நாட்டின் புவியியல் வரலாறு, நாணயம், விழாக்கள், உணவு மற்றும் சில அற்புதமான விஷயங்கள், அதை தாண்டி சில அழகான இடங்களையும் பார்க்க போறோம். மேலும் இதே போன்று உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க.